கொத்தமல்லி தூள் தீந்து போச்சுங்க. அதனால சரி கொத்தமல்லி அரைக்கலாம், கொத்தமல்லி தூள் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா போய் ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. சரி அதை காய போட்டலாம், அதை அப்படியே அரைக்கி கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம நல்லா காய போட்டு கொடுத்தோம்னா தான் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லா நைஸாக வரும். அதுக்காக வந்து காய போட்டிருக்குறோங்க. எப்படி காய போட்டிருக்குறோம் அப்படின்னா, இது வந்து சாக்கு, ஒயிட் சாக்கு. இங்கே வருங்க, இந்த ஒயிட் சாக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இந்த 1.5 கிலோ கொத்தமல்லியை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் பாருங்கதா. இங்கே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு வெயிலில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காஞ்சிச்சுன்னா போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் மிஷினில் கொண்டு போய் கொடுத்தோம்னா நல்லா நைஸாக வந்துடும். இது எதுக்கு வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கேன், அந்த பக்கம் ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா காற்று அடிச்சதுனாலுமே எடுத்து கொட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அப்படியே தூக்கி கீழே கொட்டிடும். அதுக்காகத்தான் இப்படி வச்சுருக்குறேங்க. சரி காயிட்டுங்க, நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா வெயிலே காயிட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா நைஸாக வரும். அம்மா காஞ்சிருக்குமாங்கம்மா நல்லா? கஞ்சி வச்சுன்னே எடுத்து புடச்சி அதில் இருக்கிற தூசெல்லாம் போயிடு. புடைக்கிறீங்களா? புடச்சி அப்புறம் போட்டு கொடுத்துட்டோம்னா அப்பா அரைச்சி கொடுக்குவாங்க. நல்லா காஞ்சிருக்கு, நல்லா சூடேறி இருக்கும். ஏனுங்கம்மா, இதுக்கு நம்ம மிளகாயிலெல்லாம் எதுவும் போட தேவையில்லை. உள்ள இது கொத்தமல்லி தூள் ஏதாவது போடுவீங்களா? நான் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன். அதனால வறுக்க மாட்டேன், கொத்தமல்லியும் வறுக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரும் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கிறாங்க. ஓ சரி. அம்மாயி எல்லாம் அப்படித்தான் பண்ணேன், வறுத்து வச்சுதான் அம்மாயி. ஆனால் நான் வந்து எல்லா குழம்புக்கும் போடுறேன், கடைசியாவது கருவேப்பிலை போட்டால் அந்த வாசம் மாறிடுது. அப்படியா? அதனால 1.5 கிலோ வாங்கி அரைக்கிறோம்ல. ஆனால் நீங்கள் வறுக்கவெல்லாம் மாட்டீங்க கரெக்டாக? அப்படியே வாங்கி கரெக்டாக காய வச்சு ஏனுங்கம்மா புடச்சி சுத்தம் பண்ணி மிஷினில் கொடுத்துருவீங்க. புடைக்கிறீங்களா? இங்கே பார்க்க புடைங்க. ஏன் உள்ளே ஏதாவது தூசி இருக்குமா? அது ஏதோ வேற ஒன்று காய் மாதிரி விதை மாதிரி உங்களுக்கு கிடக்கு. இந்த இது நிறைய எடுத்து அப்புறமா காட்டலாம். ஓகே ஓகே, அதனால புடைக்கிறீங்களா? அது புடைச்சா வராது, இப்படி பார்க்க வேணும். அது இப்படி பார்க்கணுமா? சூடாக இருக்குமா? நல்ல சூடாக இருக்குமா? அப்போதான் பொடி நைஸாக வரும். இங்கே புடைங்க இப்படி அதிகமாக இல்லை, ஒன்றுதே இருக்கு. ஆமாம் சரி 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 சரி. நல்லா இருக்க மாட்டேங்க கொத்தமல்லி. தூசு அதிகமாக இல்லை, சுத்தமாக இருக்குது. அப்படின்னா அப்படியே இதில் போட்டு கொடுத்து விட்றீங்களா? ஓகே. நம்ம செக் பண்ண தேவையில்லை, புடச்சவே போகுது. ஏனுங்கம்மா கொடுங்க, அது போயிட்டு போதுங்கம்மா. அதை எடுத்திங்கன்னா கீழேருந்து மண் வருங்கம்மா. ஆமாம், அது எடுக்காதீங்க, மண் வந்துச்சுன்னு வச்சுங்க. இங்கே இருங்க, அழகாக படைப்பாங்க வருங்க. அழகாக இருக்கு, படைக்கிறத பார்த்தா அழகாக இருக்குது. நீங்கள் யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க இந்த படைக்கிறது? எங்கள் அம்மாவை பார்த்து, எங்கள் அம்மா பார்த்து. இது எல்லாமே ஒரு கலை. அழகா படைக்கிறீங்க. இதுல ஏதாவது இருக்குதா? காத்து வேற அடிக்குது என்ன, கொத்தமல்லிய வீட்டுலயே காத்து. ஆமா பறக்குது. இதுல ஏதாவது இருக்குதா தூசி? இதுல ஒண்ணும் இல்லையா? செக் பண்றீங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல. முக்கால்வாசி அந்த விதைக்கோசரம் தான் பார்க்கறது. அது என்ன விதைன்னு தெரியல. சரி செக் பண்ணுங்க, குவாலிட்டி செக்.
ஏனுங்கம்மா படிச்சு போட்டிங்களா? குடச்சி சுத்தம் பண்ணிட்டுங்கண்ணே. இது ஃபுல்லா வந்துச்சா? இது ஃபுல்லாக வந்தது 1.5 கிலோங்கிறதுனால மிச்சம் கொஞ்சம் இங்கே அதில் கொஞ்சம் போட்டிங்களா? பொடி இவ்வளோ வராது, தூள் அரைச்சிட்டா அரைக்காத முன்னது நிறைய இருக்குது. டப்பால் சரி பார்க்கலாம். அரைச்சி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த 1.5 கிலோ வந்து ஓகேங்கம்மா. சரி அப்பாட்ட கொடுத்து விட்டுலாம். சரியா? கொடுத்துட்டு எந்த அளவுக்கு பொடி நைஸாக வருதுன்னு பார்ப்போம். அம்மா கண்ணே ஏனுங்கம்மா? அப்பா கொத்தமல்லி கொண்டு போய் அரைச்சிட்டு அன்னைக்கு காய வச்சிருந்தோம்ல, ஆமாம், அதை கொண்டு போய் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சம்பளத்தில் சூடாக இருக்குதுன்னு சொல்லி டக்குன்னு எடுத்து தடத்தில் கொட்டி வச்சுட்டேன். பாரு எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாரு. இங்கே நம்ம இப்போ வேணுங்கம்மா. இப்போ நம்ம வந்து 1.5 கிலோ வாங்கி அரைச்சோமா? 1.5 கிலோவுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளோ வந்திருக்குது. ஆமாம் கரெக்டா? ஆமாம், ஆற வச்சிருக்கிற கண்டி போட்டு கையில் தொட வேண்டாம். ஓ கையில் தொட வேண்டாம். தொட்டு எவ்வளோ நைஸாக தெரியுதுங்களா? எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு தான் தெரியுதுங்களா? அது மிளகா அரைச்சதுலேயே போட்டுருப்பாங்க இருக்குது, அதனால பொடி கொஞ்சம் சிவப்பாக இருக்குது. ஓ மிளகா அரைச்சதை போட்டதுனால பொடி சிவப்பாக இருக்குது. லைட்டாக சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வேணுமே இது எத்தனை கிலோ வரும்? இப்போ நம்ம 1.5 கிலோ போட்டு அரைச்சோம். ஆனால் இது எத்தனை கிலோ வருதுன்னு தெரியல. அந்த அளவுல எனக்கு தெரியல. ஆனால் வாசம் சூப்பராக இருக்குதுங்கம்மா. ஓகே சரிங்கம்மா. பெண்ணு என்னப்பா கொஞ்ச நேரம் ஆற வைக்கணும். கொட்டினா இதாயிரு. அதுக்கு பெரிய தட்டில் கொட்டி ஆற வைக்கிறேன். ஆனால் பயங்கர நைஸாக இருக்குது என்னங்கம்மா. அப்புறம் எடுத்து பார்த்தாவே தெரியுது வரும் நைஸாக இருக்குதுன்னு. அப்புறம் எடுத்து சம்பளத்தில் போட்டுக்கலாம். சரிங்கம்மா. சரி கண்ணு.